ஹல்லேலூயா. நான் 2 வாரம் கழிச்சு ஆண்டவர் நம்மளை மறுபடியுமா இந்த இடத்துல கூடி வர செஞ்சுருக்கிறாங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், அது வருஷத்தின் கடைசிக்குள்ளேயும் ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறாங்க. இம்மட்டும் நடத்தின தேவன் இனிமேல் நம்மளை தாங்குவதற்கும் ஏந்துவதற்கும் நடத்துவதற்கும் கர்த்தர் வல்லவராக இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வேகமாக நம்ம இப்போ மழை காலமாகவும் இருக்கிறதுனால நம்ம சீக்கிரமாகவே பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். ரொம்ப பரிச்சயமான ஒரு வசனத்தை தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க போகிறோம். எல்லாருக்குமே இப்போ கூட சபர்நாத் சொன்னால் எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு கூட தெரிஞ்ச இப்போ சங்கீதத்தில் எல்லாருமே எந்த அதிகாரம் தெரியும்னு சொன்னால் எதை சொல்லுவோம்? 23 தான் நம்ம சொல்லுவோம். சின்ன பிள்ளைங்க கூட ஃபஸ்ட்டு சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்குற வசனமே 23:1 தான் நம்ம சொல்லுவோம். ஸோ சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப பிடிச்ச சங்கீதமும் இந்த சங்கீதம் 23. ஸோ இன்றைக்கி நம்ம அந்த அதிகாரத்தை தான் நம்ம வாசிக்க போகிறோம். சங்கீதம் 23 முதல் வசனம் எல்லாம் சேர்ந்து சொல்லலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். இது யார் எழுதின சங்கீதம்? தாவீது எழுதின சங்கீதம். ஏன்னா சங்கீதங்களில் எல்லா சங்கீதமுமே தாவீது எழுதினது இல்லை. குறிப்பிட்டு சொல்லும் போது சில சங்கீதங்கள் தாவீது எழுதின சங்கீதம். அதில் இந்த 23ஆம் சங்கீதம் தாவீது எழுதின ஒரு சங்கீதம். இந்த வசனத்தை ஆக்சுவலாக தாவீதுமே ஒரு மேய்ப்பன் தான் இல்லை. அவர் சின்ன வயசுலேயே ஒரு மேய்ப்பனாக இருந்தாங்க. இந்த அதிகாரத்தை அவர் எழுதும்போது ஒருவேளை மேய்ப்பனாக இருக்கும்போது எழுதினாரா, இல்லைனா சவுல் துரத்திட்டு இருக்கும்போது எழுதினாரா, இல்லைனா ராஜாவானதுக்கு அப்புறம் எழுதினாரான்னு தெரியலை. ஆனால் நமக்கு நல்லா தெரியும், தாவீது ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில் அவர் வாழ்ந்த ஒரு மனுஷன். சின்ன வயசுல இருந்தே நம்ம இன்னைக்கு பாடு உபத்திரவம் கஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பிறந்ததுலேருந்தே ஒரு மனுஷன் பாடு அனுபவித்தான், கஷ்டம் அனுபவித்தான் அப்படின்னா நம்ம அதை தாவீதை சொல்லலாம். சொந்த பெற்றோரோ உடன் பிறந்தவங்களோ சமுதாயமோ யாருமே தாவீதை அங்கீகரிக்கலை. ரொம்ப வேதனைப்படுத்தப்பட்ட ஒரு மனுஷன்தான் தாவீது. சின்ன வயசுலேருந்தே சாமுவேல் அவரை அபிஷேகம் பண்ணும்போது அவருக்கு 17 வயசு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ அது வரைக்கும் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ அந்த இளம் பிராயத்திலே ரொம்ப நுகத்தை அனுபவித்தவர் இந்த தாவீது. அவர் எல்லாருமே சந்தோஷமாக குடும்பத்தில் ஒரு ஃபங்க்ஷனு இல்லைன்னா ஆலயத்தில் ஒரு கூட்டம் அப்படின்னா எல்லோரும் சந்தோஷமாக ஆலயத்துக்கு போவாங்க, தேவாலயத்துக்கு போவாங்க, வீடுகளில் சந்தோஷமாக கொண்டாடுவாங்க. ஆனால் எதுலேயுமே இந்த தாவீதை சேர்த்துக்கிட மாட்டாங்க. அவர் எப்போவுமே தனிமை, வனாந்தரம், வேதனை, கண்ணீர் இப்படிப்பட்ட பாதையில் தான் தாவீது இருந்தார். இப்போ நான் நினைக்கிறேன், அவர் இந்த ஆடுகளெல்லாம் மேய்க்கும் போது அவர் சொல்லியிருக்காரு இல்லையா, ஒரு நேரம் கரடி வந்தது, ஒரு நேரம் சிங்கம் வந்ததுன்னு. அப்போ கண்டிப்பாக அவர் ஊருக்குள்ளே மேய்க்கலை, அவுட்டரில் தான் மேய்ச்சிருப்பார். இப்போ வீடை விட்டு ரொம்ப தூரமாக தான் ஆடுகளை கொண்டு போய் வனாந்திரத்தில் காட்டு பகுதியில் தான் அவர் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்திருக்கணும். அப்போ எல்லாரும் ஒரு பக்கம் ஏதோ ஒரு பண்டிகை இருக்கலாம். ஏன்னா அங்கே யூதர்கள் பண்டிகை ரொம்ப ஆசரிப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ஒரு சந்தோஷமோ துக்கமோ அவங்க ஊரில் என்ன ஃபங்க்ஷன் இருந்தாலும் தாவீதை யாருமே கண்டுக்கிட மாட்டாங்க. அவர் ஒதுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரோட வாழ்க்கை ஃபுல்லாக இந்த அந்த ஆடு மேய்க்கிறது இப்படியே அவர் சின்ன வயசுலேருந்தே பார்த்துட்டே இருந்ததுனால அவர் இந்த ஆடுகளை அப்போ நான் நினைக்கிறேன், அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது அப்படியே உட்காந்து சிந்திச்சுட்டு இருப்பார். இந்த ஆடுகள்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது அவர் ஒரு மேய்ப்பனாக இருந்ததுனால அவர் மனசில் இதெல்லாம் தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் போது அவரோட மனநிலைமை ஒரு மேய்ப்பனாக எப்படி இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினச்சி பார்க்கும்போது அழகாக அந்த ஆட்டுக்குட்டிகளெல்லாம் அவர் மேய்ச்சலுக்கு கொண்டு போகிறாரு. அதுக்கு வேண்டிய சாப்பாடெல்லாம் இலைகள் எல்லாம் அதுக்கு வேண்டிய சாப்பாடுகள் எல்லாம் போடுறாரு. அழகாக தண்ணி அண்டையில் அவர் கூட்டிகிட்டு போய் அந்த தண்ணியெல்லாம் ஆடுகளுக்கு கொடுக்குறாரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது, கரடி வருது, கரடியோட வாயிலிருந்தும் சிங்கத்தோட வாயிலிருந்தும் ஆட்டுக்குட்டிகளெல்லாம் காப்பாற்றுறாரு. இப்படி அவர் அந்த ஆடுகளை மேய்ச்சி அந்த ஆடோடையே வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவர் உட்காந்து சிந்திச்சு பார்த்துருக்கிறாரு, எப்படி இந்த ஆட்டுக்குட்டியை நான் எவ்வளோ நேசித்து, இந்த ஆட்டுக்குட்டியை நான் எவ்வளோ இதை அன்பாக நான் பராமரித்து நான் போஷித்து இதை பாதுகாத்து நடத்துகிறேனோ அதே போல தான் என் தேவன் எனக்கு ஒரு மேய்ப்பனாக இருந்து என்னை நடத்துகிறாரு அப்படின்ட்டு தாவீதுக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருந்திருக்கணும். அதனால தான் அவர் அழகாக சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார்,
நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவர் ஒரு ஏன்னா ஆண்டவருமே இயேசு கிறிஸ்துமே பூமியில் வரும்போது அவரே சொல்கிறார், அவர் வாயால் சொல்கிறாரு, நானே நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை அழகாக ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அப்போ ஆண்டவருமே ஒரு மேய்ப்பனாக இருந்து ஆடுகளை வழி நடத்தணும், என்னோட சத்தத்துக்கு என் ஆடுகள்லாம் செவி கொடுத்து வரணும்னு ஆண்டவரும் விருப்பப்படுறார். தாவீதோட பார்வையில் ஆண்டவர் வந்து ஒரு மேய்ப்பராக இருக்கிறார். எனக்கு ஆண்டவர் மேய்ப்பராக இருக்கிறாரு. எப்படி ஏன் ஆட்டுக்குட்டியை நான் நடத்துகிறேனோ இதை விட மேலே கர்த்தர் வந்து எனக்கு ஒரு நல்ல மேய்ப்பராக இருந்து என்னை நடத்துகிறாருன்ட்டு தான் ஒவ்வொரு வசனமாக அவர் தியானித்து அவரோட வாழ்க்கையோட அனுபவத்தை தான் அந்த அதிகாரத்தில் அழகாக எழுதியிருக்கிறார். இன்னும் 2 வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். அதுக்கப்புறமா நான் மறுபடியும் இந்த வார்த்தைக்குள்ளே நான் வாரேன். ஏன்னா இதில் வந்து இப்போ மேய்ப்பன்னா நம்மளாம் ஆட்டுக்குட்டி அப்படி தானே. இதை வந்து மற்ற சங்கீதங்களில் ஒரு 2 வார்த்தை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 95:7, 95ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமாம், இதுலேயும் என்ன சொல்லியிருக்குது? அவர் நம்முடைய தேவன், நம்ம அவரோட மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகள் அப்படின்ட்டு. இந்த சங்கீதம் தாவீது எழுதின சங்கீதம் இல்லை, முன்னொரு சங்கீதக்காரன் எழுதியிருக்கிறாங்க. அதே போல் 100வது சங்கீதத்துலேயும் 3வது வசனம், சங்கீதம் 100 3வது வசனம், நாம் அல்ல ஆமாம். இங்கேயும் அந்த சங்கீதக்காரன், இதுவும் தாவீது எழுதின சங்கீதம் இல்லை, மற்ற ஒரு சங்கீதக்காரன் எழுதின சங்கீதம். இந்த 2 சங்கீதத்துலேயும் இந்த 2 வசனத்துலையும் பார்க்கும்போது நம்ம எல்லாம் ஆண்டவருடைய ஜனங்கள், மேய்ச்சலின் ஜனங்களும் ஆண்டவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், தேவனோட ஆடுகளாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வசனத்துலேயும் நம்ம பார்க்குறோம். இப்போ நம்ம முதல்ல தாவீது சொன்ன இந்த வசனத்துக்கும் சங்கீதம் 23:1க்கும் இப்போ வாசித்த இந்த 2 வசனத்துக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா? அதில் அவர் மேய்ப்பர் சொல்கிறாரு, இதில் ஆடுகள் சொல்கிறாங்க, அது ஒரு வித்தியாசம். ஆனால் மேய்ப்பன் ஆடு இதுதான் அதில் வருது. வேறு ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரியுதா? இல்லை, இப்போ நம்ம வாசித்த 2 வசனம், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்கள் ஆடுகளாக இருக்கிறோன்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்கே கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறாருன்னு தாவீது சொல்கிறாரு. இப்போ இந்த வசனத்துக்கும் தாவீது சொன்ன அந்த வசனத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? ஓகே, இது நான் என்னோட இதுக்கு லைட்டாக உன்னோட பாயிண்ட் அழகாக வருது. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த மித்த 2 வசனம் இப்போ நம்ம வாசித்த 2 வசனத்துலேயும் அப்படி காமனாக சொல்லியிருக்கு. பொதுவாக நம்ம எல்லாரும் ஜனங்கள், எல்லாரும் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம், நம்ம எல்லாருமே ஆண்டவரோட ஆடுகளாக இருக்கிறோம் அப்படின்ட்டு அதில் சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் தாவீது வந்து மேய்ப்பனாக இருக்கிற கர்த்தர் சொல்லும்போது கர்த்தர் நம்ம எல்லாரோட மேய்ப்பராக இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரா? அதில் அவர் சொன்னது கர்த்தர் ஏன் மேய்ப்பனாக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடையேன் அப்படின்ட்டு. அப்போ அதில் என்ன வித்தியாசம் தெரியுதுன்னா, தாவீது வந்து அவ்வளோ அனுபவித்து அந்த அதிகாரத்தை எழுதியிருக்கிறாரு, உரிமையாக சொல்கிறாரு, கர்த்தர் ஏன் மேய்ப்பனாக இருக்கிறாரு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற வசனங்கள், நிறைய வசனங்கள் வந்து காமனாக எல்லாருமே இப்போ நம்ம இருக்கிறோம், இங்கே எல்லாருமே ஆண்டவரோட பிள்ளைங்க தான், அப்படி தானே? இப்போ நம்ம எல்லாரும் ஏசப்பாவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு நான் சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. எனக்கு அது ஒரு தைரியத்தையும் எனக்குள்ளே ஒரு நம்பிக்கை கொடுக்குது, ஒரு விசுவாசத்தை கொடுக்குது, ஒரு கெத்தை கொடுக்குது, ஒரு கௌரவத்தை கொடுக்குது, நிறைய காரியங்கள். எனக்கு அது ஒரு நல்ல ஒரு பொசசிவ்னஸ் அதில் வருதில்ல. ஏன் ஆண்டவர், ஏன் மேய்ப்பர் அவர் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ 4 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூலில் டீச்சர் இருக்கிறாங்க, 40 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா, அந்த பிள்ளைங்கள்லாம் இந்த மிஸ்ஸு தான் எங்கள் எல்லாருக்கும் டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கும், இந்த மிஸ்ஸு ஏன் டீச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அப்போ அது அவங்களுக்குள்ள ஒரு ஐக்கியம், ஒரு ஒன்னஸ், ஒரு அன்பு, ஒரு காரியம் அதில் நம்ம பார்க்குறோம். அந்த அளவுக்கு, அதாவது எல்லாருக்குமே அவர் மேய்ப்பர் தான். தாவீதுக்கு தெரியும் கர்த்தர் வந்து எல்லாரோட மேய்ப்பர் தான் தெரியும். ஏன் அந்த இடத்துல அவர் சொல்கிறாருன்னா இதுதான் விஷயம். அவர் அவ்வளோ தூரம் ஆண்டவரை நேசிக்க போய் உரிமையாக சொல்கிறாரு,
இன்னொன்று அவரோட நம்ம சூழ்நிலை நம்ம பார்த்தோம்ல, அவர் தனியாக தான் இருந்தார். அவர் ஆடுகளோடையே வாழ்க்கையை நடத்திட்டு அவருக்கு வந்து தான் ராஜா ஆகும்னு சொல்லிட்டு கனவுல கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், தாவீது பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டவர் வந்து திட்டமும் தீர்மானமுமாக தான் தாவீது அந்த பூமிக்கு கொண்டு வராங்க. தாவீதுக்கு அவர் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த ஒரு மேய்ப்பனாக இருந்த ஒரு 17 வயசு சூழ்நிலை வரைக்கும் அவருக்கு தெரியவே செய்யாது, தான் சூழ்நிலை மாறும்னே தெரியாது. ஏன்னா அவர் பார்த்தது எல்லாம் உபத்திரவம், கண்ணீர். ஒரு ஆடு காணாமல் போச்சு, யாராவது ஏதாவது ஆயிட்டுன்னா கூட இவர் மேலே பழி சுமத்தி அந்த ஆடுக்காக அவருக்கு பனிஷ்மெண்ட் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்ட்டுலாம் அவரை குறித்து நான் வாசிச்சிருக்கிறேன். அவருக்கு கசப்பான கீரையை கொடுப்பாங்களாம், நைட்டெல்லாம் அவர் ஒரு வேலைக்கார மாதிரி தான் வெளியில் வச்சுருப்பாங்க. நிறைய காரியங்கள் அவரோட சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் தான் இருந்தார். அப்போது அந்த இடத்துல அவர் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு அப்படின்னா, நான் தனி குரூப்பு, மித்தவங்க எல்லாம் தனி குரூப்பு, எனக்கு என்னை நேசிக்கிறதுக்கு இந்த பூமியில் யாருமே இல்லை, நானும் என் ஆண்டவரும் தான், நானும் கர்த்தரும் தான். அப்போ அவர் என்ன நினச்சிருக்கலாம் அப்படின்னா, அவருக்கு முன்னாடி இருக்கிறது ஆட்டுக்குட்டிகளாக தான் இருக்கும். ஆனால் அந்த குரூப் எல்லாம் கண்ணு முன்னாடி வச்சு சொல்லியிருப்பார், கர்த்தர் ஏன் மேய்ப்பராக இருக்கிறாரு, உங்களுக்கு எப்படியோ தெரியாது, கர்த்தர் ஏன் மேய்ப்பராக இருக்கிறாரு, எப்படி நான் என் ஆட்டுக்குட்டியை நான் பாதுகாக்கிறேனோ அதே மாதிரி கர்த்தர் என்னை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார், என்னை போஷிக்க வல்லவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சூழ்நிலை மத்தியில் கூட அவர் சொல்லியிருந்திருக்கலாம். இப்போ இன்றைக்கும் நானும் அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே ஆண்டவரோட ஆட்டுக்குட்டிகள் தான், அதில் எந்த சந்தேகம் இல்லை. ஏசப்பா மட்டும்தான் தெய்வம்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருக்குறோம். நம்ம எல்லாருமே ஆண்டவரோட ஆட்டுக்குட்டிகள் தான். ஆண்டவருமே அவரோட பார்வையில் நம்ம எல்லாரையுமே அவரோட ஆடுகளாக தான் பார்க்குறார். ஆனால் ஒரு வித்தியாசம் என்னென்னா, அவர் நம்ம எல்லாரையுமே ஆடுகளாக தெரிந்தெடுத்துட்டாரு. இன்றைக்கி நம்ம ஏசப்பாவை நம்மளோட மேய்ப்பனாக நம்ம வச்சுருக்குறோமா? ஏன் இதில் என்ன டவுட் உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம். நம்ம ஆடுகள்னால் அவர் தானே மேய்ப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஆனால் ஒரு காரியம் நம்ம யோசிக்கணும், நம்ம இருக்கிற மந்தை வந்து கர்த்தருடைய மந்தையில் தான் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கிறோம், சரியா? ஆனால் உண்மையிலேயே கர்த்தரை மேய்ப்பனாக நம்ம வச்சுருக்குறோமா? தாவீது சொன்னது போல் அவ்வளோ கெத்தாக அவ்வளோ தைரியமாக கர்த்தர் என் மேய்ப்பன் அப்படின்ட்டு உங்களால் இன்றைக்கி இந்த சூழ்நிலையில் சொல்ல முடியுமா அப்படின்னு நம்ம இன்றைக்கி யோசித்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், நம்ம யாருமே நம்ம நினச்சி வந்து ரட்சிக்கப்படலை, நம்ம நினச்சி ஆண்டவரோட பிள்ளையாக இல்லை. ஏன்னா நம்ம யோவான் 15 வாசிக்கிறோம், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளலை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வேறு எப்படியோப்பட்ட சூழ்நிலைகள்லாம் இருந்து நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக இன்றைக்கி ரட்சிக்கப்பட்டு நம்ம ஒரு கூட்டத்துக்குள்ளே நம்ம இப்போ இருக்கிறோம். அப்படிங்கும்போது நிச்சயமாகவே கர்த்தர் தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார், நம்ம கர்த்தரை தெரிந்தெடுக்கல, அவர் தான் நம்மளை தெரிந்தெடுத்திருக்கிறார். அப்போ அவரோட பார்வையில் நம்ம எல்லாமே ஆடுகள் தான், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. அப்போது இதே மாதிரி தான் ஆண்டவர் வந்து அவருக்கு வந்து 12 பேரை சீஷராக தெரிந்தெடுத்தார். அவர் தான் தெரிந்தெடுத்தார், 12 பேரை தெரிந்தெடுத்தார். ஆனால் அந்த 12 பேரும் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர்ந்தாங்களா? அதில் ஒரு ஆள் வந்து பிசாசோட மகனாக மாறிட்டான், அப்படி தானே? யூதாஸ் காரியோத்து வந்து அவன் பிசாசாக இருந்தான், பிசாசோட ஆளாக அவன் மாறி போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஆனால் அவனையும் யார் தான் தெரிந்தெடுத்தா? ஆண்டவர் தான் தெரிந்தெடுத்தார். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்ட பட்டியலில் ஆண்டவர் அவரோட மந்தையில் நம்மளெல்லாம் சேர்க்கிறாருங்கிறதுக்காக நம்ம எல்லாருமே அவரோட மந்தையில் அவரோட ஆடுகளாக தான் இருக்கிறோங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்போ நம்ம எல்லாருமே ஆண்டவர் பார்வையில் நம்ம அவரோட ஆடுகள் தான், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான். ஆனால் இன்னைக்கு நான் எப்படி ஆண்டவரை தெரிந்தெடுத்து நான் அறிஞ்சு வச்சுருக்கிறேன். ஏன்னா நம்ம சங்கீதம் இந்த 100ஆம் சங்கீதத்தில் இந்த 100 வசனத்தில் நம்ம வாசித்தோம் இல்லையா, கர்த்தரே தேவன் என்று அறியணும், அவரை அறிகிற அறிவு நமக்கு வேணும். அவரோட மேய்ச்சலின் ஆடுனா அப்படிங்கிற அறிவு இருக்கணும். நான் ஆண்டவரை என் மேய்ப்பனா நான் வச்சிருக்கிறேனா அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு கொஸ்டின் மார்க். இன்றைக்கி அதுக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு பெரிய ஆட்டு மந்தை இருக்குது. அந்த ஆட்டு மந்தையெல்லாம் ஆண்டவர் மேய்ப்பனாக இருக்கிறாரு, மேய்ப்பன் முன்னாடி போயிட்டுருக்கிறாரு, ஆடுகள் எல்லாம் அவரோட பிள்ளைகளாக்கி நம்ம எல்லாம் ஆண்டவரை பின்தொடர்ந்து போயிட்டே இருக்கிறோம்.
இதே மாதிரி சாத்தானும் ஒரு குரூப்பை வச்சுருக்கிறான். அவனும் ஆட்டு மந்தை தான், ஆனால் அவன் ஆட்டு தோலை போத்திருப்பான், உள்ளுக்குள்ளே வந்து அவன் ஒரு ஓநாய் மாதிரி இருப்பான். அவன் வெளியில் போத்திருக்கிறது ஆட்டு தோல், ஆனால் அவனோட கூட்டமும் அப்படி தான், வஞ்சிக்கிற கூட்டம், பாவம் செய்கிற கூட்டம். ஆனால் மேலே போட்டிருக்கிற வேஷம் என்ன அப்படின்னா, ஆவிக்குரியவங்க, பரிசுத்தவான்கள், நாங்கள் சபைக்கு போகிறோம், நாங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க அப்படிங்கிற ஒரு போர்வை நிறைய பேர் போட்டிருக்கிறாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வந்து ஆடு கிடையாது, ஓநாயோட சுவாபம், வேசித்தனங்களும் விபச்சாரங்களும் அசுத்தங்களும் கர்த்தர் அருவருக்கிற விக்கிரக ஆராதனைகள், பொருளாசைகள், இச்சைகள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு வெளியில் ஆடு மாதிரி வேஷம் போட்டுட்டு, சாத்தானையும் அவனும் ஆடு மாதிரி தான் வேஷம் போட்டிருக்கான்னு வேதமே சொல்லுது. உள்ளுக்குள்ளே அவன் ஓநாய், பட்சிக்கிற ஓநாயாக இருக்கிறான், ஒரு கெர்ஜிக்கிற சிங்கத்தை போல் அவன் இருக்கிறான், ஆனால் ஒரு ஆடை போல் அவன் வேஷம் போட்டுட்டு இருக்கிறான். அதுவும் ஒரு மந்தை மாதிரி போயிட்டுருக்குது. நம்ம என்ன செய்கிறோன்னா, சில நேரங்களில் நம்மளோட கண் என்ன ஆயிடுதுன்னா, அந்த மந்தையை கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்குது. நம்ம போயிட்டுருக்கிற மந்தை ஆண்டவர் அழகாக தெரிந்தெடுத்து நம்ம ஆண்டவர் பின்னாடி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். ஆரம்பத்தில் நல்லா தான் போயிட்டுருக்குறோம், அவரை தான் நம்ம தெய்வமாக வச்சு நல்ல சத்தியத்தை அறிஞ்சு ஜெபிக்கிறோம், எல்லாமே பண்ணிட்டு தான் போயிட்டுருக்குறோம். சில நேரங்களில் சில சூழ்நிலைகள் நம்மளை வந்து நம்ம கண்களை மயக்கி என்ன பண்ணிடுதுன்னா, உலகத்தை பார்க்க வைக்குது. சாத்தானோட இன்னொரு கூட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், சாத்தானோட கூட்டத்தை உலகம் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த உலகத்தை ஒரு மேய்ப்பனாக வச்சு பொருளாசை, உலகத்துக்குரிய காரியங்கள், கர்த்தர் அருவருக்கிற பாவங்களையும் இந்த உலகத்தில் பிசாசு காமிச்சு வச்சுருக்கிறான். நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்து ஆட்டுக்குட்டியாக தான் வச்சுருக்கிறாரு, அவரோட மந்தையில் தான் வச்சுருக்கிறாரு. ஆனால் எப்படி இந்த யூதாஸ் காரியோத்து தன்னுடைய கண்களை விலக்கி அவன் எப்படி அந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்து பிசாசை பின்பற்றி போனானோ, அந்த மாதிரி நிறைய டைவர்ஷன்ஸ், நிறைய காரியங்கள் நம்மளை சூழவும் பிசாசு வச்சுருக்கிறான். அதனால தான் நான் திருப்பியும் கேட்குறேன், இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம மேய்ப்பனாக வச்சுருக்குறோமா? இன்றைக்கி யாரை நம்ம பின்பற்றி போயிட்டுருக்குறோம்? தாவீது சொன்னது போல் தைரியமாக கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இல்லைன்னா இன்னும் என் கண் உலகத்தை நோக்கி போயிட்டுருக்குதா? ஐயோ, என் ஆசை இன்னும் நிறைவேறலையே, நான் இப்படிலாம் நினைக்கிறேன், இன்னும் அதை நிறைவேறலை, என் பிள்ளைங்க இப்படி இருக்கணும்னு நினைக்க, அது இன்னும் நடக்கலை, உலகம், பிள்ளைங்க, புருஷன், பொருள், நம்ம இதை சேர்க்கணும், சொத்தை சேர்க்கணும், அந்த காரியம், இது அதுன்னு சொல்லிட்டு உலகத்தை நம்ம முன்னிலைப்படுத்தி வச்சுட்டு, இல்லை நானும் ஆட்டு மந்தையில் தான் இருக்கிறேன், ஏசப்பா பிள்ளையாக தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னா நாமளே நம்ம வஞ்சிக்கிறவங்களாக இருக்கிறோம். இன்றைக்கி தாவீதுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம் அதுதான். பொதுவாக எல்லாரோட சேர்ந்து கூட்டமாக நானும் ஏசப்பா பிள்ளைன்னு சொல்கிறது வந்து ஒரு மேட்ரு கிடையாது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக நம்ம நியாயம் தீர்க்கப்பட போகிறோம். எல்லாருக்கும் நியாய தீர்ப்பு தனித்தனியாக இருக்கும். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தான் ஆண்டவர் ஜட்ஜ் பண்ண போகிறார். கூட்டமாக இந்த பிரேசல் போகிறவங்கள மொத்தமாக வாங்க, இந்த சர்ச்சுக்கு போகிறவங்கள மொத்தமாக வாங்க, எல்லோரும் ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொண்டவங்க தானே, எல்லோரும் ரட்சிக்கப்பட்டவங்க தானே, மொத்தமாக அவர் வந்து கணக்கெடுக்க போகிறவர் கிடையாது. இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் அவருக்கு முன்னாடி போய் நம்ம நிற்க போகிறோம். அப்போது அன்னைக்கு தான் தெரியும் உண்மையிலே நம்ம ஆண்டவரோட பிள்ளையாக அவரோட மந்தையில் தான் நம்ம இருக்கிறோமா, இல்லைன்னா நம்மளும் வேஷம் போட்டுட்டு உலகத்தை முன்னாடி வச்சுக்கிட்டு ஒரு வேஷம் போட்டு பிசாசை பின்பற்றினவங்களாம் நம்ம இருந்தோமாங்கிறது அன்னைக்கு தான் வெளியரங்கமாக போகுது. அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். இன்றைக்கி எப்படி தாவீது அவர் அவ்வளோ உரிமையாக, அவ்வளோ ஆணித்தரமாக கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்னு அவர் எவ்வளோ தூரத்துக்கு அவர் மேலே வச்ச அன்பில் எவ்வளோ உலகமே அவரை வெறுத்துச்சுன்னு தான் சொல்லலாம். அவர் சூழ்நிலை, அவரோட உலகமே அவரை வெறுத்துச்சுன்னு சொல்லலாம். அவருக்கான எந்த ஒரு ஆசீர்வாதமே அன்னைக்கு அவர் கண்களில் இல்லை, அவர் ஒரு மேய்ப்பனாக இருக்கும்போது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலையும் அவர் வந்து தைரியமாக சொன்னார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறான்ட்டு. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இன்றைக்கி நம்ம போகிற ட்ராக்கை பாருங்கள். எல்லாரும் ஒரு ட்ராக்கில் நம்ம ஓடிட்டுருக்குறோம். எல்லாருக்கும் ஒரு பாதை, ஆண்டவர் ஒரு ஓட்டப்பந்தயம் மாதிரி எல்லாருக்கும் ஒரு ட்ராக் போட்டு, எத்தனை கோடி ஜனங்கள் இருக்கோமா எல்லாரும் ஒரு ட்ராக்கில் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம நினச்சி இந்த பூமியில் இந்த இடத்துல பிறக்கணும், இந்த ஃபேமிலியில் வரணும், இந்த ஊரில் இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு சரௌண்டிங்ஸ் நமக்கு வேணும்ன்ட்டு நம்ம எதிர்பார்த்து நம்ம வாஞ்சபடி இந்த பூமியில் வரல.
அப்போது நம்ம இந்த தூத்துக்குடியில் தான் நம்ம நம்ம பிறக்கணும், இங்கே தான் வாழணும், இப்படி வளரணும், இப்படிப்பட்டவங்க சூழ்நிலையில் நம்ம கடந்து போகணும், இந்த மாதிரி குடும்பங்கள் இருக்கும், இந்த மாதிரி நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுற்றத்தார் இருப்பாங்க, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இருக்கும், நம்ம பிள்ளைங்க இப்படி இருப்பாங்க அப்படிங்கிறது தேவன் நமக்கு போட்ட தீர்மானம். அந்த திட்டத்தில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நம்ம அமெரிக்காவில் இருக்கிறவங்க அவங்க நினச்சி அமெரிக்காவில் இல்லை, ஆஃப்ரிக்காவில் இருக்கிறவங்களும் அவங்க நினச்சி இல்லை, இந்தியாவில் இருக்கிற நம்மளும் நம்ம நினச்சில்லை. எல்லாரையுமே ஆண்டவர் அவருடைய தீர்மானத்தின்படி தான் அந்த ஓட்டத்தில் நம்மளை வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது நான் என் ட்ராக்கில் நான் ஓடிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் என் வாழ்க்கையை தான் நான் பார்க்கணும். நான் போயிட்டுருக்கேன்னா எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலை, என்னோடய வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு இப்படி வச்சுருக்கிறார், நான் என் ஓட்டத்தை நான் ஓடிட்டுருக்கிறேன், நான் எப்படி போகிறேன், என் வாழ்க்கையில் ஆண்டவர் எனக்கு முன்னாடி மேய்ப்பனாக இருக்கிறாரா, நான் சூழ்நிலையை பார்க்குறேன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்னு நிறைய நேரங்களில் இப்போ நம்ம ஒரு 10 பேர் ஓட்டப்பந்தயம் ஓடிட்டு இருக்காங்கன்னா ஓடுறவன் அவன் ட்ராக்கை பார்த்து தான் ஓடணுமே தவிர அடுத்தவன் ட்ராக்கை பார்த்துட்டு அவன் எவ்வளோ தூரம் ஓடிருக்கான் இவன் எவ்வளோ தூரம் ஓடிருக்கான்னு பார்த்துட்டு இருந்தான்னா அவனால் ஓட முடியாது, சோர்ந்து போயிடுவான். இப்போ இன்றைக்கி நம்ம அதை தான் பண்ணிகிட்ருக்குறோம். எத்தனையோ கோடி ஜனங்கள் அவங்கவுங்க ட்ராக்கில் ஓடிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறேன், நான் ஓடிட்டு இருக்கிற ட்ராக்கில் போயிட்டே இருக்கும்போது பக்கத்தில் இன்னொருத்தவங்களை பார்க்குறேன், சரி அவங்க நல்லா இருக்கிறாங்களே, ஆசீர்வாதமாக இருக்காங்களே, அவங்க நல்ல பெரிய வீடெல்லாம் கட்டிட்டாங்களே, அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறாங்களே, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொன்னேன்னா நான் இன்னும் கர்த்தரை வந்து என்னோடய மேய்ப்பனை நான் பார்க்கலை அப்படின்னு அர்த்தம். அவங்கவுங்க ட்ராக்கில் நீங்கள் தாவீதை போல் ஒன்றும் இல்லாத சூழ்நிலையில் அவனுக்கு வந்து ஒரு முழு இஸ்ரவேலுக்கும் அவனை வந்து கர்த்தர் ராஜாவாக வைப்பாருன்ட்டு ஒரு துளி கூட தாவீது வந்து கனவுல கூட நினச்சி பார்க்கல. ஆனாலும் தைரியமாக சொல்கிறாரு, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், எனக்கு எந்த ஒரு தேவையுமே இருக்காது, எனக்கு எல்லா தேவைகளையும் கர்த்தர் பார்த்து கொள்வார், அதான் நான் தாழ்ச்சியே அடைய மாட்டேன், எனக்கு ஒரு பிரச்சனையுமே கிடையாது, எனக்கு கர்த்தர் எல்லாத்தையும் கொடுக்குறவராக இருக்கிறார், அவர் யெகோவா ஈரையாக இருக்கிறார், எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார் அப்படின்னு அவ்வளோ விசுவாசமாக சொல்கிறாரு. கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார். இன்றைக்கி கர்த்தர் எனக்கு முன்னாடி மேய்ப்பராக இருக்கிறாரா? சில நேரங்களில் என்ன ஆயிடுதுன்னா அவர் முன்னாடி போக விட்டுடுறோம், அவர் முன்னாடி போயிட்டுருக்கிறாரு, ஆனால் நமக்கும் அவருக்கும் நடுவில் வந்து வேறு ஏதோ ஒரு தடை இருந்துகிட்டே இருக்குது. இந்த உலகம், இந்த உலக காரியம், இந்த உலக மோகங்கள், இந்த உலக இச்சைகள், ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு என்ன சொல்கிறது, சில நேரங்களில் ஒரு சோர்வுகள், சில காரியங்கள் வந்து நம்மளை வந்து அவரை ஒரு மேய்ப்பனாக எப்படி தாவீது எந்த அளவுக்கு ஆண்டவரை ருசி பார்த்தாரோ அதை பார்க்க விடாத அளவுக்கு நம்ம உலகத்தை வந்து நம்ம முன்னாடி வச்சுட்டு ஓடிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி அந்த கேப்பை நம்ம எல்லாத்தையும் மாற்றிட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு, அவருடைய மேய்ப்பருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரை பின்பற்றி போகிற, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து பின்பற்றி போகிற ஒரு நல்ல ஆடுகளாக, நல்ல ஆட்டுக்குட்டிகளாக, கர்த்தருடைய வலது பாசத்தில் இருக்கிற செம்மறி ஆட்டுக்குட்டிகளாக நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விருப்பப்படுறாங்க. இன்றைக்கி அதை நான் மறுபடியும் இந்த காரியத்தை நான் திருப்பியும் நான் சொல்கிறேன், எல்லாருமே ஆடுகள் தான், எல்லாருமே கர்த்தருடைய பார்வையில் அவருடைய மந்தை தான், அவருடைய ஆடு தான். ஆனால் எல்லா ஆடுகளுமே பரலோகத்துக்கு போகாது. செம்மறி ஆடு ஒரு பக்கம் இருக்கும், வெள்ளாடு ஒரு பக்கம் இருக்கும். வெள்ளாடு வந்து ஆண்டவருடைய இடது பக்கம் இருக்கும், செம்மறி ஆடு தான் வலது பக்கத்தில் இருக்கும். இன்றைக்கி நம்ம எந்த ஆடாக இருக்க போகிறோம்? கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவரோட வார்த்தை, இந்த வேத வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அவரை பின்பற்றி போகும்போது நம்ம நல்ல ஒரு செம்மறி ஆடாக ஆண்டவரோட வலது பக்கத்தில் நம்ம இருப்போம். நம்ம நித்திய காலமாக ஆண்டவரோட பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். இதுக்கு இந்த 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 காரியத்தில் நம்ம நல்ல ஸ்ட்ராங் ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னால் இதுக்கு அப்புறம் அடுத்து வர்ற எல்லா வசனங்களோட ஆசீர்வாதங்களுக்கு நம்ம வந்து கேட்கணும்னு அவசியமே இல்லை. அவர் என் மேய்ப்பராக இருக்கிற, வேறு எதை குறித்து எனக்கு கவலை இல்லை, கர்த்தர் ஏன் மேய்ப்பர், நான் எனக்கு எதை குறித்தும் கவலை இல்லை. இந்த பாயிண்டில் நம்ம ஸ்ட்ராங்காக இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோன்னா அடுத்த வசனத்தில் பார்த்தோன்னா அவர் பசும் புல், நமக்கு தமிழில் வந்து டிரான்ஸ்லேஷன் புல்லுன்னு தான் போட்டிருக்கிறாங்க, ஆனால் கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வந்து பசும் புல் மேய்ச்சல், அமர்ந்த தண்ணீரில் ஆண்டவர் வந்து நம்மளை வழி நடத்துவாராம். சில நேரங்களில் அந்த பசும் புல் வந்து வேறு இடத்துல தான் இருக்கும்னு நம்மளை கொஞ்சம் தூரம் நடத்தி கூட்டிகிட்டு போவார். அந்த போகிற வழிக்குள்ளே நம்ம ட்ராக் மாறிடுறோம். ஒரு இடத்துல ஆடு மேய்க்கிறவங்கெல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல இதை விட இன்னொரு இடத்துல நல்ல மேய்ச்சல் இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆட்டு மந்தையை அடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க.
அந்த மாதிரி சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் இன்னும் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரம் நம்மளை வழிநடத்தி போயிட்டு இருப்பார். அந்த போகிற பாதை கொஞ்சம் சில நேரங்களில் ஏதாவது வனாந்திரமாக இருக்கலாம், ஏதாவது கொஞ்சம் கரடு முரடான பாதையாக இருக்கலாம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இதை தாண்டி ஒரு பயங்கரமான ஒரு பசும் புல் மேய்ச்சலின் இடம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மளை கூட்டிகிட்டு போகணுன்னு போயிட்டுருப்பார். ஆனால் அந்த போகிற வழியில் நம்ம சில நேரம் என்ன பண்ணிடுறோம், அந்த ஆசீர்வாதத்தை குறித்த ஞானம் இல்லாமல், கர்த்தரை குறித்த அறிவு இல்லாமல், ஆண்டவர் என்னை நல்ல மேய்ப்பர் என்னை நடத்துவார்ன்ற நம்பிக்கையும் அவர் மேலே அன்பும் இல்லாமல் என்ன பண்ணிடுறோம், வழியில் சோர்ந்து போய் பின்வாங்கி நம்ம போயிடுறோம். உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறோம். அதனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆண்டவர் நமக்கு எப்போவுமே பசும் புல் மேய்ச்சலை வச்சுருக்கிறாரு. அவர் நம்மளை அழகாக போஷிப்பார். அழகாக அமர்ந்த தண்ணீர் அண்டையில், கலங்கின தண்ணி இல்லை, நல்ல தெளிஞ்ச தண்ணியில் தான் நமக்கு 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 நல்ல ஆரோக்கியமான நல்ல சத்துக்கள் நிறைஞ்ச சாப்பாடை தான் இயேசப்பா நமக்கு வச்சுருக்குறாங்க. நம்ம நம்ப வேண்டியது கர்த்தர் எனக்கு நல்ல மேய்ப்பர். நான் போகிற பாதை ஒருவேளை எனக்கு பிரச்சனை இருக்கலாம். நம்ம பின்னாடி வாசிக்கிறோம், அவரை ஆத்துமாவை தேற்றி. அப்போ ஆத்துமா எல்லாரும் சோர்ந்து போகும். சில பாதைகளில் போகும்போது சில சோர்வுகள் வரும். ஆனால் நமக்கு நம்பிக்கை இருக்கணும், அவர் என் மேய்ப்பர், கர்த்தரின் மேய்ப்பர், அவர் என் ஆத்துமாவை தேற்றுவார், எனக்கு எந்த தீங்கும் வராது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நிறைய போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். எப்படி கரடி சிங்கம் வந்ததோ அதே மாதிரி. அப்போ நம்ம நினைக்கணும், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறாரு, என் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி அவர் ஆயத்தப்படுத்துவார், என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், என் பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த நம்பிக்கை, அது ஏன் பாத்திரம் நிரம்பி வழியும், அவர் எனக்கு ஏன் சத்துருக்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்துவார். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்கணும். தாவீதுக்கு அது நடந்துச்சு, அப்படியே நடந்துச்சு. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது தான் சாமுவேல் வந்திருக்கிறாங்க. பயங்கர விருந்து நடக்குது. யாருமே தாவீதை கண்டுக்கிடலை. கூட பிறந்த சகோதரர்கள் கூட அவனை கண்டுக்கிடலை. ஒருத்தர் கூட அவனை தேடலை. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை அவனுக்கு சத்துருக்களாக அவங்க வீட்டாரே இருக்கிற சூழ்நிலையில் ஆண்டவர் அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி வந்தப்போ என்ன பண்ணுறாரு, சத்துருக்களுக்கு முன்னாடி ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துறாரு. அவங்க நினச்சாங்க சாமுவேல் வந்ததுனால ஒரு பந்தி ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கர்த்தருக்கு தெரியும், இது தாவீதுக்காக நான் ஏற்படுத்தின பந்தி. அந்த இடத்துல கர்த்தர் தாவீதோட தலையை அபிஷேகம் பண்ணார். அவரோட பாத்திரம் சந்தோஷத்தினால நிரம்பி வழிஞ்சிச்சு கர்த்தருடைய வல்லமையினால். ஸோ அதே மாதிரி மரண இருளின் பாதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சவுல் தொடர்ந்து எடுத்த உடனே அவருக்கு அபிஷேகம், தாவீதை ராஜாவை அபிஷேகம் பண்ண உடனே அவனுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அப்புறமும் அவருக்கு 30 வயசில் தான் அவர் ராஜாவாகிறார். அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவர் போகிறாரு. ஆனாலும் அவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் நான் எந்த பொல்லாப்புக்கும் பயப்பட மாட்டேன். ஆண்டவரோட கோலும் தடியும் என்னை தேற்றும். ஒரு சாதாரண கோலும் தடியும் தான் மேய்ப்பனோட கையில் இருக்கும். ஆனால் எவ்வளோ பெரிய சிங்கம் வந்தாலும், எவ்வளோ பெரிய கரடி வந்தாலும், கர்த்தர் நம்ம மேய்ப்பனாக இருக்கும்போது அவருடைய கோலும் அவரோட தடியும் நம்ம தேற்றும். அந்த நம்பிக்கை நமக்கு வேணும். கர்த்தரை நம்ம மேய்ப்பனாக வைக்கும் போது தான் அந்த நம்பிக்கை வரும். கடைசி ஃபைனலாக அழகாக முடிச்சிருப்பார், நீடித்த நாட்களாக நான் கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் நீடித்த நாட்களாக கர்த்தருடைய வீட்டில் இருப்பேன். நம்ம நித்திய காலமாக ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தில் நம்ம வாழ போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. நன்மையும் கிருபையும் நம்ம வாழ்க்கையில் தொடரதான் செய்யும். நம்ம நீடித்த நாட்களாக கர்த்தருடைய வீட்டில் வாழ போகிறோம். எப்போ அப்படின்னு சொன்னால், யூதாஸ் காரியத்து மாதிரி இல்லை, உண்மையாகவே கர்த்தரை மேய்ப்பனாக நம்ம தெரிந்தெடுத்து நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கும்போது, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கும்போது, எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் தான் என் மேய்ப்பர், உலகத்தை நான் பார்க்க மாட்டேன், சூழ்நிலையை நான் பார்க்க மாட்டேன், அவரால் முடியும், அவரால் என்னை நடத்த முடியும், அவர் தான் என்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு தாவீதை போல் விசுவாசமாக இன்றைக்கி நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நமக்கு நல்ல மேய்ப்பனாக இருந்து கடைசி வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தி ஆசீர்வதிக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கலாமா? ஆண்டவருடைய பாதத்தில் நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நம்ம ஒரு நிமிஷம் நம்ம ஆண்டவருடைய பாதத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நீங்கள் இதுவரைக்கும் ஒருவேளை நான் ஏதோ சாதாரணமாக நினச்சேன், ஆனால் நீங்கள் என் மேய்ப்பராக இருந்தால் என் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம். நானும் ஒரு ஆட்டுக்குட்டி தான், நான் சாதாரணமாக நினச்சிட்டேன். இல்லைப்பா, நான் உங்கள் கையில் இருக்கிற செல்ல ஆட்டுக்குட்டி. நீங்கள் ஏன் மேய்ப்பனாக இருக்கிறீங்க ஏசப்பா? உரிமையாக சொல்லலாமா ஆண்டவர்கிட்ட? நல்ல தைரியமாக சொல்லுங்களேன். ஆண்டவரே, நீங்கள் என்னோட மேய்ப்பன ஆண்டவரை. நான் எதை குறிச்சும் கவலைப்பட மாட்டேன், நான் எதை குறிச்சும் நான் வருத்தப்பட மாட்டேன்.
எந்த பாரமான சூழ்நிலையில் நான் தள்ளிட்டு, ஆண்டவரே நீங்கள் என் மேய்ப்பனாக இருந்தால் போதும், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் தாழ்ச்சியே அடைய மாட்டேன், நீங்கள் என் கூட இருக்கிறதுனால எனக்கு ஆசீர்வாதம் தான், எனக்கு சந்தோஷம்தான், எனக்கு பாதுகாப்பு தான், எனக்கு சமாதானம் தான், நித்திய காலமாக நான் உங்கள் கூட நான் பரலோக ராஜ்யத்தில் நான் வாழ போகிறேன் ஏசப்பா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது. நான் உங்களை நீங்கள் என்னை ஆடாக தெரிந்துட்டீங்க. இந்த வேளையில் நான் முழு மனசா 100% உங்களை ஏன் சொந்த மேய்ப்பனாக நான் தெரிந்தெடுக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, நீங்கள் தாவீது சொன்னது மாத்திரம் இல்லை, இன்றைக்கி நானும் சொல்கிறேன்ப்பா, நீங்கள் என்னோட மேய்ப்பனாக இருக்கிறீங்க. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நான் சந்தோஷமாக இருப்பேன், என் வாழ்க்கை நீ நிச்சயமாக ஆசீர்வதிப்பீங்க. ஒப்பு கொடுக்கலாமா ஆண்டவருடைய பாதத்தில்? ஆண்டவர் நிச்சயமாக இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ தூரம் உங்கள் தாவீதை போல் நல்ல தைரியமாக சந்தோஷமாக நம்பிக்கையாக ஆணித்தரமாக விசுவாசமாக நீங்கள் சொல்லும்போது கர்த்தர் அந்த விசுவாசத்தை இன்றைக்கி நிச்சயமாக கனப்படுத்துவார். உங்கள் விசுவாசத்தின் படியே உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல மேய்ப்பனாக இருந்து இன்றைக்கி வழி நடத்துவாங்க. கர்த்தர் அப்படியே செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தாயின் கருவில் நீங்கள் எங்களுக்கு தெரிந்து கொண்டீங்கப்பா. ஆண்டவரே, இந்த பூமியில் நாங்கள் பிறந்தது ஏதோ ஆண்டவரே எதேர்ச்சியாக அல்ல. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே உங்கள் சித்தத்தின்படி இந்த பூமியில் எங்களை கொண்டு வந்திருக்கிறீங்க. எங்களை வழி நடத்துகிற நல்ல மேய்ப்பனாக நீங்கள் இருக்கிறீங்க. அதற்காக உமக்கு நன்றி. இங்கே வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு நல்ல மேய்ப்பனாக நீங்கள் இருக்கிறீங்க. நல்ல போஷாக்கு தருகிறீங்க, பாதுகாப்பு தருகிறீங்க, ஆசீர்வாதங்கள் தருகிறீங்க. உமக்கு நன்றிப்பா. ஒரு நாளும் உங்கள் மேய்ச்சலை விட்டுட்டு நாங்கள் வெளியில் போகக்கூடாது. உலகம் காண்பிக்கிற பாவ பாதையில் பிசாசு கொண்டு வருகிற அந்த வேஷம் போட்டு அவன் கொண்டு வருகிற காரியத்தில் மதீனமாக நாங்கள் மாட்டிக்கிடக்கூடாது. ஆண்டவரை, உங்கள் மேய்ச்சலை உங்கள் மந்தையில் நாங்கள் சந்தோஷமாய் வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்கள். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இன்றைக்கி வர முடியாமல் இருக்கிற குடும்பத்தை நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். வருகிற நாட்களில் நாங்கள் எல்லாரும் முகமுகமாய் பார்க்க ஆண்டவரே உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. ஆண்டவரே, உங்களுடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே நாங்கள் வருகிற வாரம் மறுபடியும் கூடி ஆண்டவரே நாங்கள் இதே போல் ஆராதிப்பதற்கு உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி பண்ணுங்க. துதிகன மகிமைகள் எல்லாம் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Hallelujah. 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 Hallelujah.